சாப்பிடு. சும்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காத. உங்க அப்பாட்ட சுச்சுவேஷனை பொறுமையா எடுத்து சொல்லு. ஏதாவது செய்யலாம். நானாடா சொல்ல மாட்டேங்கிறேன். அவருக்கு என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல. நீயும் தானே பார்க்குற. நானும் எவ்வளவோ சொல்லிகிட்டே தான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு இன்னைக்கு நான் வரலப்பா. ஏற்கனவே உங்க அப்பா கத்துவாரு. இன்னைக்கு போய் எதுவும் பேசாத. நாளைக்கு பேசிக்கலாம். ரம்யா கால் பண்ணுறா. சொல்லு ரம்யா. அண்ணா எங்க இருக்க? இதோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இல்ல மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருந்தாங்க டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஹலோ. இருக்கேன் சொல்லு. உன் மேல கோவமா இருக்காரு. இப்போ உன்னை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. சரி, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டில் இருந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்களாம். அப்பா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். என் மேலே கோவமாக இருக்காராம். வீட்டுக்கு வராதேன்னு சொல்கிறான். நான் உங்க வீட்டுக்கு வரலின்னு சொன்னேன். இப்ப நீயே உங்க வீட்டுக்கு போக முடியாது போல் இருக்கு. பேசாம வா, எங்க வீட்டுக்கு போலாம். சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். நீயும் ரொம்ப நேரமா கண் முழிச்சிட்டு இருக்காம சீக்கிரமா படு. அம்மா, அப்பா எங்க? அவர் எங்க போறாரு, எப்போ வராருன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறாரு.
என்னம்மா இங்க என்ன பண்றா? ஒண்ணும் இல்லப்பா, என்னோட சார்ஜர் ஒர்க் ஆகல, அதான் எடுக்க வந்தேன். சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேன்ப்பா. சரிப்பா, நான் போய் படுக்கிறேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால முடியல. தேடி பார்த்தேன், கிடைக்கல. கரெக்டா எங்க அப்பாவும் வந்துட்டாரு. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சாரி, நான் வரேன். திவ்யா, ஆ? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா இந்த விஷயத்துல உங்களால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்களே பண்ணிக்கிறோம். புரியல. ஏய், என்ன பண்றீங்க? ஏறா, 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 ஏறா. ஏய். மன்னிச்சிருங்க, எங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களை வச்சு தான் உங்க அப்பாட்ட காசு வாங்க போறோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். அதை ஏன்டா அவகிட்ட கேட்டிருக்க? அம்மா! இங்க பார், உன்னை தூக்கிட்டு எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா நீயே வந்து. ஆம்பளைன் கூட பக்கம் வெட்டி ஒதுக்கிற நீ மேல செம கோத்தல் இருக்க. ஒழுங்கா வந்துரு. ஐயோ ராட்சசி. அவளை ஒண்ணும் பண்ண மாட்டேன். டேய் வெட்டி வாடா. வரமாட்டா வரமாட்டா. டேய், இவ என்ன சொல்றான்னு நான் சொல்லட்டுமா? எங்க அப்பாக்கு மட்டும் இது தெரிஞ்சது, எங்க அப்பா உங்க 2 பேரையும் கொன்றுவாரு அப்படின்னு சொல்றான். அப்படிதானே? அதுக்கு முன்னாடி நாங்க உன்னை கொன்றுவோம். உதைக்கிற நீ. சொல்லுமா திவ்யா? உங்க பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கோம். என்னடாச்சு? ஹலோ ஹலோ, என்ன என்ன சொன்னா? உங்க பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கோம். பொண்ண கடத்திருக்கியா? யார நீ? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க பொண்ணு பத்திரமா வேணும்னா நீ மட்டும் என் கையில மாட்டின செத்த. நான் யாருன்னு உனக்கு தெரியல நினைக்கிறேன். என் பொண்ணை போன கூடாது. என்ன மிரட்டி பாக்குறீங்களா இன்ஸ்பெக்டர்? இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். உங்க பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கோம். உங்க பொண்ணு பத்திரமா வேணும்னா 20 லட்சம் வேணும். இல்லைன்னா உங்க பொண்ணை கொண்டு இங்கேயே போட்டு போயிடுவோம். என்னடா
என்னாச்சு? ஹலோ. சரி, என் பொண்ணு உன் கூட தான் இருக்கான்னு எப்படி நான் நம்புறது? கேட்டீங்கல்ல? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வாங்க வழிக்கு. உங்க பொண்ணு உயிரோட வேணும்னா 20 லட்சம் பணம் வேணும். 20 லட்சமா? இங்க பார், என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல. நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். ஓ, சாதாரண இன்ஸ்பெக்டர். என்ன சார், இவ்வளோ வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, ஒரு 20 லட்சம் இருக்காதா? நீ நினைக்கிற மாதிரி போலீஸ் நான் இல்ல. அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்கல, பணம் வேணும்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டரா யோசிக்காம ஒரு பொண்ணுக்கு அப்பனா யோசிச்சு பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. இன்னும் 15 மினிட்ஸ்ல கால் பண்ணி பணத்தை எங்க கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். அதுக்குள்ள உங்க போலீஸ் புத்தியை காமிக்கிறேன்னு சொல்லி உங்க பொண்ணு உயிரோட விளையாடிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பணத்தை நீங்களோ இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட யாரோ கொண்டு வரக்கூடாது. வேற யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. என்னாச்சு? நம்பாத மாதிரியே பேசுறாரு. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா பேசியிருக்கணுமோ? அதெல்லாம் கரெக்டாக தான் பேசுனேன். ஆனால் நம்ம காசு 15 லட்சம் தானே, ஏன் 20 லட்சம் கேட்ட? நம்ம காசை மட்டும் கேட்டா இதுல நம்ம தான் சம்மந்தப்பட்டிருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவார். ஓ, அதை நான் யோசிக்கவே இல்லை. டேய், இவ என்னதான்டா சொல்றா? நீங்க தாங்கிறது எங்க அப்பா கண்டுபிடிக்கலனா என்ன? நான் சொல்ல மாட்டேனா? எப்படியும் காசை வாங்கிட்டு என்ன விட தான் போறீங்க. கொல்ல போறது இல்லையே. உங்க அப்பாட்ட வாங்குற காசுல 5 லட்சத்தை உன் அக்கௌண்ட்ல போட்டுருவோம். நீ தான் அந்த ஐடியா கொடுத்தேன்னு உங்க அப்பாட்ட சொல்லுவோம். எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணமா? ஐயோ, இங்கேயே இரு, சீக்கிரம் உன்னை விட்டுறோம். வெற்றி வாடா.